ஹாய் வணக்கம். தமிழ் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ சேனல் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நான் நம்ம டாபிக் பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க இல்லைங்களா. இந்த ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஒரு சின்னதாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இதுமாரி ப்ளே ஆகும். இப்போ லைட்டாக மட்டும் சவுண்ட் குறைச்சிக்கிறேன். சரிங்களா. இது மாதிரி மோட்டிவேஷன் சாங்ஸ் மோட்டிவேஷன் விஷயமாக ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா. இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் இது பாஸ் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷத்துக்கு பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இதுக்கு இன்ஸ்டால் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த ஆப் தான். சரிங்களா. இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிறதுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் பின்ட்ரெஸ்ட்லேயே இருக்கிற நீங்கள் பின்ட்ரெஸ்ட் அப்ளிகேஷனில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆன பிறகு என்ன பண்ணுறீங்க, 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் வீடியோன்ற ஆப்ஷன் மட்டும் கொடுங்க. வீடியோ ஆப்ஷன் கொடுத்து இந்த நியூன்னு இருக்கும், நியூ கொடுங்க. நியூ கொடுத்தோடனே நம்ம நிறைய வீடியோஸ் வச்சுருப்போம், எடிட் பண்ணி வச்சுருப்போம். இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவை மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ இப்படி தான் நம்மளுக்கு வரும். இப்போ நிறைய காப்பிரைட் நிறைய வரும். ஏன்னு கேட்டால் மேலே அந்த எழுத்து வர்றதுனால, சில ஆடியோஸ் பேக்ரவுண்டில் வர்றதுனால, இந்த மாதிரி விஷயம் வர்றதுனால என்ன நடக்குன்னா காப்பிரைட் வரும். மோஸ்ட்லி வீடியோவே நிறைய காப்பிரைட் வரும். ஸோ இந்த மாதிரி எழுத்தில் வரும். வீடியோ ஸ்டேட்டஸ் இது மாதிரி எழுத்துலாம் நம்மளுக்கு வரும். இப்போ இதெல்லாம் எப்படி நாங்கள் காப்பிரைட் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இல்லாத ஒரு நன்னு இருக்கும். ஷார்ட் பாலிசின்னு நிறைய யூடியூப்பில் போட்டால் உங்களுக்கு தெரியும். வந்தால் நம்மளுக்கு சேஃபான ஒரு விஷயம். சரிங்களா. அந்த மாதிரி எப்படி நம்ம கொண்டு போகிறது தான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண இந்த வீடியோ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் கிராப்னு ஒன்று இருக்கும். சரிங்களா. அப்படி உங்களுக்கு கிராப் பற்றி தெரியும். இந்த இருக்குது பாருங்கள். கிராப்பை நீங்கள் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எழுத்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோவும் நீங்கள் கரெக்டாக வச்சு இதை ஜூம் பண்ணி இந்த வீடியோவை ஓகே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் வரத்தில் இந்த எஃபெக்ட் இல்லை அப்படின்னா இதை டச் பண்ண நிறைய எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ வச்சுக்கலாம். ப்ளூ கலர், ஒயிட் அண்ட் பிளாக் இது மாதிரி எதுவும் வச்சுக்கலாம். நீங்கள் நான் ப்ளூ கலர் வைக்கணும்னு வச்சுக்கலாம். ப்ளூ கலர் இது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஒயிட் அண்ட் பிளாக் வேணுன்னா ஒயிட் அண்ட் பிளாக் வச்சுக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா. என்ன பண்ணுறேன்னா ஒரு நல்ல கலராக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது கூட பேக்ரவுண்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப இருக்கிறதுனால இதை குறைச்சினாலும் ஓகே. ஓகே, நான் இந்த கலர் இதை வச்சுருக்கேன். இதை வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் டல் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா இதை கூட வச்சுக்கலாம். இது ரொம்ப டல்லாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. சரிங்களா. இது வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிக்கிட்டேன்னா இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இது கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு கேன்வான்னு இருக்குது ஃபர்ஸ்ட்டில். இது நீங்கள் என்ன பண்ணி இது கொடுங்க. இது கொடுத்துட்டு இந்த வீடியோவை எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கிங்க. உங்களுக்கு தேவையான அளவு சுருக்கிங்க. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். மேலே ஸ்க்ரோல் பண்ணி மேலே வச்சுக்கிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதை பண்ணிக்கோங்க. சரிங்களா. நான் அவ்வளோ வச்சுக்கிட்டேன். இப்போ அங்கே கீழே பிளாக் வந்துட்டுருக்கும், மேலே உங்களுக்கு ஓகே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணோடனே உங்களுக்கு பிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிப் ஆப்ஷன் கொடுங்க. இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் வர்றதுக்கு ஒரு சக்ஸஸ் ஒரு ஸ்டோரி மாதிரி சில விஷயங்கள் ஒரு வீடியோ ஒரு 8 செகண்ட் 5 செகண்டில் ஒரு ஒன்று கிளிப்பு பின்ட்ரெஸ்ட்லேயே இருக்குது. நீங்கள் அதை எடுத்து அந்த பேக்ரவுண்ட் ஆடியோ மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோவை எடுத்துங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அது பண்ணிக்க. அடிச்சுட்டு ஃபுல்லாக ஜூம் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த விஜய் சேதுபதியோட ஃபோட்டோ உங்களுக்கு ஹைட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீ என்ன பண்ணலான்னா இது மேலே வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் ஒரு நிமிஷம்
டச் பண்ணி இது ஃபோட்டோ டச் பண்ணி தான் உங்களுக்கு காமிக்கும். ஃபோட்டோ டச் பண்ணிக்கிட்டு இது வந்து மாஸ்க்கு சுவிட்சு இப்போ என்ன பண்ணலாம்னா பிப் மேலே கொடுத்துரும். இது ஓகே கொடுத்துட்டு இது மேலே கொடுத்துருங்க. கரெக்டு. இது மேலே கொடுத்துட்டு நீங்கள் இதே மாதிரி தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா அது பிளைட் ஒன்று இருக்கும். அது வருங்க பிளைட். இது கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்தோடனே மேலே ஃபோட்டோ வந்துடும். சரிங்களா? இது ஓகே. இப்போ இதுமாதிரி பிளைண்டுன்னு இருக்கு இல்லையா, பிளைண்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஃபோட்டோ மேலே வந்துடும். உங்களுக்கு வேணுன்னா இதை நல்லா சுருக்கி இது பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃபுல்லாக ஹைலைட் வச்சாலும் வைக்கலாம். இது ஃபுல்லாக வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம பேக்ரவுண்டில் வர அந்த சக்ஸஸ் மோட்டிவேஷனுடைய ஃபோட்டோலாம் பளிச்சுன்னு இருக்கும். நம்ம பேக்கில் இருக்கிற சேதுபதியுடைய ஃபோட்டோ வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இது மாதிரி இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து கார்பரேட் பிரச்சனை வராமல் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி வச்சுட்டு முடிஞ்சால் இதுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது உங்களுக்கு மியூசிக், இப்போ இதில் ஒரு மியூசிக் இருக்கும். இந்த மியூசிக் வேணும்னா வேறு மியூசிக் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இதிலே போயிட்டு கூட யூடியூப் ஸ்டுடியோலேயே போயிட்டு கூட நீங்கள் அப்லோட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு வீடியோ கூட நீங்கள் ஏதாவது ஆடியோ கூட அப்லோட் பண்ணிக்கலாம். சரி, நான் என்ன பண்ணுறேன், இதில் ஆடியோ பெருசாக இல்லாததுனால நான் அங்கே கொஞ்சம் நல்ல ஆடியோவை பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதனால் இங்கே நான் ஆடியோ செலக்ட் பண்ணலை. நான் என்ன பண்ணுறேன்னா வந்து இதை அப்படியே இது ஓகே பண்ணிவிட்டு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் வேணுனாலும் நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். இங்கே டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது ஓகே பண்ணிக்கங்க. ஓகே டிக் பண்ணி எடுத்துட்டு இங்கே டெக்ஸ்ட் நிறைய இருக்கும், எஃபெக்ட் இருக்கும், எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இது மாதிரி எப்படி எஃபெக்ட் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து டெக்ஸ்ட்டு மட்டும் எப்படி ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இங்கே வந்து டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி அதை கலர்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம டெக்ஸ்ட்டு வேணாம், ஏன்னா நான் வந்து டெக்ஸ்ட்டு வேணான்னு பெரிய பிளான் பண்ணியிருக்கல. ஸோ டெக்ஸ்ட்டு வேணாம், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது பண்ணிவிட்டு இது ஓகே பண்ணிக்கிட்டு இதை நம்மளுக்கு ப்ளே பண்ணி ஓட விடலாம். ப்ளே பண்ணி விட்டால் அந்த உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிற மாதிரி லேர்னிங் க்ரோத் டைம் இது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி மோட்டிவேஷனுக்காக சில விஷயம் உங்களுக்கு போயிட்டே ப்ளே ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் இது கொஞ்சம் தூரம் தான் வருது. இப்போ நம்ம அது என்ன 8 செகண்ட்றதுனால கொஞ்சம் தான் வரும். இதோடைய வீடியோ லென்த்து பார்த்தீங்கன்னா வந்து 30 செகண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த பிப் இருக்குங்க இல்லையா, பிப்பில் போயிட்டு இதை ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் இங்கே வரும். இப்போ பிப்பில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி நிறைய ஷோ ஆகும். இதை நம்ம என்ன பண்ணணும், டூப்ளிகேட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த டூப்ளிகேட் வந்து கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்தது அந்த 8 செகண்ட் வந்து அடுத்த ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். நீங்கள் ஒன்றுனா அது வந்து வைக்க தேவையில்லை. மறுபடியும் அது மாதிரி டச் பண்ணி வைங்க. வச்சுட்டு மேலே டூப்ளிகேட் கொடுங்க. மறுபடியும் வந்து இது உங்களுக்கு அப்ளை ஆகிடும். மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் டூப்ளிகேட் கொடுங்க. இங்கே உங்களுக்கு வந்து வந்துடும். இது என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் விட்டுடுங்க. விட்டுட்டு சரிங்களா, இதை அப்படியே இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் உங்களுக்கு பேசுகிற மாதிரியும் பின்னாடி வந்து இது வர மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ ஷோ ஆகும். இந்த லேர்னிங்ஸ் மாதிரி இந்த நடக்கிற மாதிரி பேக்கில் இருக்கிற மாதிரி நிறைய பேர் இந்த என்ன சொல்கிறது, ரோட்டில் போகிற மாதிரி பேக்ரவுண்டில் வந்து ஒருத்தவங்க பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு இது செட்டிங்ஸ் இது எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் வரணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. டிசைட் பண்ணிக்கிட்டு இதை மாதிரி ஓட விட்டு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது எழுத்துக்கிறது தெரியுதா அப்படி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகே பண்ண உடனே உங்களுக்கு மேலே என்ன பண்ணுங்கிட்ட எக்ஸ்போர்ட்னு இருக்கும். இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்து இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு. சரிங்களா? இது நீங்கள் ஓகே பண்ணிக்கங்க. ஓகே பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தோடனே இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 720 இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிசல்யூஷனை நீங்கள் 180p மாற்றிக்கிங்க. ஏன்னா வந்து எவ்வளோ குவாலிட்டி நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து உள்ளே வந்து அப்லோட் ஆகும். அதாவது அப்லோட் ஆகும்போது கிளாரிட்டி நல்லா இருக்கும்போது இந்த அல்காரிதம் வந்து எடுத்து கொடுக்கணும் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும்போது அடுத்தவங்க வாட்ச் பண்ணும்போது நல்லா வாட்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால தான் 180 நம்ம 1080 தான் நம்ம கொடுக்க சொல்கிறோம். எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்தோடனே ஒரு ஆட் உங்களுக்கு வரும். சரிங்களா? அந்த ஆடை என்ன பண்ணுறீங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ண உடனே உங்களுக்கு மறுபடியும் இது லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? லோட் ஆகி ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு இது பர்சன்டேஜ் போகும். 100% சேவ்னு வந்துடும். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க. என்ன இது எதுவுமே நான் இந்த வீடியோவில் எதுவுமே நான் எடிட் பண்ணலை.
அப்படியே இருக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு நான் போடுறேன். சரிங்களா? அதாவது சில பேர் கட் பண்ணி எடிட் பண்ணிலாம் போடுறாங்க. என் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். பட் ஆனால் நான் போடுற எல்லா வீடியோவுமே லென்த்தாக தான் போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த சேனலில் நான் பழைய சேனலில் பெரிய சேனலில் எல்லாமே 15 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ தான் நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கிறத நம்ம அப்படியே போடுவோம். எதையுமே எடிட் பண்ணுறது கிடையாது. அப்படியே தான் நம்ம போடுறோம். நம்ம வந்து அதை எடிட் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா? அதில் எடிட் பண்ணாமல் நான் போடுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கங்க. இதுமாதிரி பர்சன்டேஜ் போகும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும். நம்ம உள்ளே உட்காந்தனால கொஞ்சம் டவர் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகும். சில வீடியோஸ் எல்லாம் டப்புன்னு உங்களுக்கு வந்து அந்த விளம்பரம் முடிக்கிறதுக்காமையே உங்களுக்கு டக்குன்னு ப்ராசஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா வெயிட் பண்ணுங்க. 100% சேவ்டு மேலே வந்துச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணலன்னா இதை அப்படியே மினிமைஸ் பண்ணுறது, பேக்லாம் வரதில்ல, கீழே மினிமைஸ் பண்ணிவிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப்குள்ளே போயிடலாம். நம்ம யூடியூப்குள்ளே போனவுடனே நம்மளுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே வந்து 2 சேனல் நான் என்ன பண்ணுறேன், உள்ளே போயிட்டு தமிழ் ஷார்ட்ஸ் வீடியோவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் மேனேஜிங்க வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஏன் இதில் நேரட்டாக பண்ணலாம். ஏன் இதில் பண்ணுறேன்னு கேட்டால் ஏதாவது வேறு ஏதாவது நம்மளுக்கு காப்பிரைட் இருக்குதான்னு வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே மேலே நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆகிறது நம்மளுக்கு கிளியராக நம்மளுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணலாம். ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. அதே உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஆட் கொடுங்க. மைக்ரோஃபோன் நாட் அவைலபிள்னு வருதுங்க. சரிங்களா? இதுமாரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ளே பண்ணி கூட ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இதுமாதிரி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் வீடியோ போடுறதுனால ஏதாவது விஷயம் ஒரு பயந்துட்டு நான் போடுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே ஏதாவது உங்களுக்கு இந்த எண்டு வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருக்குதுன்னா நீங்கள் இதிலே கூட லாஸ்ட் எண்டில் ஏதாவது லாஸ்ட் எண்டில் முடிக்கும்போது வேறு ஏதாவது கம்பெனி பேஸ் தெரியுதுன்னா நீங்கள் அதில் இங்கேயே கூட அந்த லைட்டாக நீங்கள் தள்ளிக்கலாம். சரிங்களா? தள்ளிக்கலாம். இது கொடுத்துட்டு நீங்கள் ஓகே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்த உடனே உங்களுக்கு இதுமாதிரி ப்ராசஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை இல்லை. நான் ரெடி வந்துட்டேன். ப்ராசஸ் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணும்போது இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எப்படி வந்து இங்கே நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இங்கே என்னென்ன கேட்கணுன்றது உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே செலக்ட் ஒரு லாங்குவேஜ் நோ கொடுத்துட்டு ப்ரைவேட்டில் நான் என்ன பண்ணுறேன், எப்போயுமே வீடியோ அப்லோட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் இல்லை டேரெக்டாக இஷ்யூ பண்ணாதீங்க. சரிங்களா? பப்ளிக் பண்ணாதீங்க. டேரெக்டாக நான் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு காலையில் வேணும்னா இன்றைக்கி காலையிலே வீடியோ போட்டுருங்க. அன்லிஸ்ட்டில் போட்டுருங்க. டேட் வச்சு டைம் வச்சு போட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அதில் காப்பிரைட் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு காப்பிரைட் வரும். அது நீங்கள் காப்பிரைட் உள்ளே போய்ட்டு ஸ்டுடியோவில் போய்ட்டு கிளியர் பண்ணுற காப்பிரைட்டை தான் கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து எனக்கு கிளியர் பண்ண முடியலனா டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு போங்க. அங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. சரிங்களா? அதில் நான் என்ன பண்ணேன், அன்லிஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து 20 அப்லோட் ஷெட்யூல் போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணேன், 21க்கு நான் இந்த வீடியோவை நான் மாற்றி வரேன். சரிங்களா? அப்புறம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஏஎம்ஐ செட் பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணுறேன், 6 மணிக்குன்னு கொடுக்குறேன். சரிங்களா? என் வீடியோ 6 மணிக்கு நான் கொடுக்குறேன். பேக் போய்க்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஏதோ ஒரு டேக் பண்ணலாம். இல்லை 100% ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி டைட்டில் வைக்கணும் வச்சுக்கோங்க. அந்த டைட்டில் கூட நம்ம பின்னாடி கொஞ்சம் டீப்பாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி கொடுக்கலான்றதையும் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். இப்போ நான் 100 மட்டும் கொடுத்துக்கிறேன். இது ஒரு மோட்டிவேஷனுடைய ஸ்பீச்சு கிட்டத்தட்ட. அதனால் வெறும் 100 மட்டும் கொடுத்துறேன். நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கொடுங்க, எப்படி வேணாலும் கொடுங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சில விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். சரிங்களா? ஒரு ஃபேஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி டேகை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு
இப்போ நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி வந்து நான் டேக் அங்கே வந்து டைட்டில் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போய்ட்டு என்னுடைய ரிவ்யூஸை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணோடனே 5000 வேர்ட் தான் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மோட்டிவேஷன் ஸ்பீச் இருக்குங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய எடுத்துக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குமோ அந்த வேர்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஓகே, முடிஞ்சிச்சு வேலை, அவ்வளோதான். இதை கொடுத்துட்டு பேக் கொடுத்தோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு. இதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு டைம்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு அப்லோட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுத்து இது அப்லோட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை நீங்கள் செக் பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் நான் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ ரெடி டு வாட்ச் அப்படி உங்களுக்கு இருக்குங்க இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் பேஜ். இப்போ உங்களுக்கு வந்துச்சுங்களா. இப்போ உங்களுக்கு காப்பிரைட் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கேயும் உங்களுக்கு கேட்கும், காப்பிரைட்ன்றது உங்களுக்கு கேட்கும். சரிங்களா, அப்போ நீங்கள் காப்பிரைட் உள்ள போகும்போது ஸ்டுடியோவில் உள்ளே போய்ட்டு அது ட்ரிம் ஆப்ஷன் ட்ரிம் பண்ணுங்கள். இல்லை ரீப்ளேஸ் ஆப்ஷனும் பாட்டை ரீப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ரீப்ளே பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு கேட்குதோ அது பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி எதுவுமே கேட்கலன்னா அந்த வீடியோ மோஸ்ட்லி டெலீட் பண்ணிவிடுங்க, வேண்டாம். அது ஏன்னா இது அன்லிஸ்ட் வச்சு நம்ம போடும்போது நம்மளுக்கு எந்த விதமான சேனலுக்கு எந்த விதமான எஃபெக்ட்டும் நம்ம மோஸ்ட்லி வந்து அதிகபட்சம் வராது. சரிங்களா, அது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அன்லிஸ்ட்டு போடுங்க, வெண்டிங்கில் போடுங்க, ஷெடியூலில் போடுங்கன்னு சொல்லுவாங்க வீடியோவை. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பப்ளிக்கில் தான் போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா வந்து நிறைய காப்பிரைட் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, அது பெரிய எஃபெக்டான காப்பிரைட் கிடையாது. ஸோ அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அதை பார்த்து உஷாராக போடுங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட்டை போடும்போது இது மாதிரி ஹைட் பண்ணி நன் வர மாதிரி முடிஞ்ச வரைக்கும் போடுங்க. சரிங்களா, ஷார்ட் பாலிசி இது மாதிரி ஏதாவது விஷயம் வருதுன்னா இன்றைக்கி கிடையாது, ஃப்யூச்சரில் ஏதாவது ஃப்யூச்சரில் யாராவது உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்னுடைய வீடியோ ஒரு ரஜினி வீடியோ அப்படி ஒன்று போட்டிருந்தேன். 7 இயர்ஸ் கழிச்சு இன்றைக்கி வந்து காப்பிரைட் கொடுத்துருந்தான், காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்துருந்தான். அது மாதிரி சில விஷயங்கள் வருது. அதனால் கொஞ்சம் போடும்போது கேர்ஃபுல்லாக பண்ணி போடுங்க. நன் ஆப்ஷன் மோஸ்ட்லி வந்து அதுமாதிரி காப்பிரைட் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுமாதிரி வர பேர் பார்த்துக்குங்க. சரிங்களா, இதுதான் வந்து ஒரு ஷார்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுறது, இது இப்படி தான் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஃபோட்டோவை இல்லை சார் நான் ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறேன் நீங்கள் பக்கத்துலேயே அதுலேயே வந்து ஃபோட்டோ ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஃபோட்டோன்ற ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிவிட்டு எத்தனை ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணிக்கணும். அது என்ன மாதிரி டைட்டில் வேணும், என்ன மாதிரி டேக் வேணும் அப்படி பண்ணிக்கலாம். இல்லை வீடியோஸ் வேணாலும் வீடியோஸை நீங்கள் பெருசாக வேணும் போட்டு கூட என்ன மாதிரி டைட்டில்லாம் வேணும், எந்த மாதிரிலாம் பேனர் வேணும், இந்த மாதிரி ஜிப் ஃபைல் வேணும், எல்லாமே நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்படி தான் நீங்கள் இந்த விஷயத்த ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் போட்டு போங்க.